பிரச்சாரம் அப்படிங்கிறது எப்படி ஒரு கட்டமைப்பு நடக்கணும், எங்க இவங்க தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா சார்? இவர் வந்துட்டு நாமக்கல்லுக்கு நிகழ்ச்சி 8:30 27 சனிக்கிழமை. ஆனால் 8:50 தான் நீங்கள் இங்கே வீட்டிலேருந்தே கிளம்புறீங்க. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து போகிறீங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய மனநிலை என்ன? உங்களுக்காக கட்சிக்காரன் காத்துட்டு இருப்பானே, அவன் தண்ணி இருக்கா, சாப்பிட்டானா, குழந்தை குட்டியோடு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நிலையை நீங்கள் உணராமல் எப்படி ஒரு தலைவராக செய்ய முடியும்? இப்போ நாமக்கல்லில் நீங்கள் வந்து சேர்ந்தது 12:30 மணிக்கு சேர்றீங்க. அப்போ அவங்க 7 மணிக்கு வந்தவங்க 12:30 மணிக்குன்னா எத்தனை மணி நேரம்? உங்களை பார்க்கறது நீங்கள் பேசுறது 10 நிமிஷம் தான். உங்கள் பேச்செல்லாம் கேட்கறதுக்குன்னா பெரிய நீங்கள் மணிக்கணக்கில் மேடை போட்டு பேசுறதோ, உங்களுடைய கருத்தோ, இல்லைன்னா ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்ய போகிற திட்டங்களோ, புதுமையாக ஒரு வந்துட்டு அரசியலில் இவங்க செய்யாதது மாற்று கருத்தோ, இல்லை பேரறிஞர் அண்ணா மாதிரியோ, கலைஞர் மாதிரியோ, இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் மாதிரியோ நிறைய திட்டங்களை செஞ்சதை காட்டிலும் நான் இந்த திட்டத்தை அழகாக செய்ய போகிறேன், இந்த ஆட்சியாளர் செய்கிற திட்டத்தை காட்டிலும் நான் இப்படி செய்ய போகிறேன், இப்படி நீங்கள் விலாவரியாக பேசுகிறத கேட்கறதுக்காக இருந்தால் கூட பொது ஜனங்க வருவாங்க. என்ன பேசுகிறாங்க, பேசுறது வந்துட்டு மக்களை தெளிவுபடுத்துறது தான். ஆனால் நீங்கள் அது கூட பேசலைங்களே.